1997 கேரளாவில் அடம் மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்குது. அங்கே ஒரு சர்ச்சில், பயங்கரமான சர்ச்சுங்க, அந்த சர்ச்சில் மொத்த ஊர்களும் சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து கூடி வச்சு ஒரு திருமணம் நடந்துட்டு இருக்குது. அந்த திருமணம் நடக்கும்போது அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியல, நம்ம வீட்டுக்கு திருமணமாகி மருமகளாக வர போகிறவா மருமகளாக வரல, நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையே கருவறுக்க வர போகிறோம் அப்படிங்கிற விஷயம் அன்னைக்கு யாருக்குமே தெரியல. அப்படி மருமகளாக வர போகிறவா யார், எதுக்கு நம்ம வீட்டுக்கு திருமணமாகி வந்து நம்ம குடும்பத்தை கருவறுக்கணும்? கருவறுக்குன்னா சாதாரண விஷயம் இல்லை, ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே போட்டு தள்ளுற ஒரு சீரியல் கில்லர் மனைவியாக தான் அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே மருமகளை என்ட்ரி ஆக போகிறாங்க அந்த ஒரு பெண்ணு. அந்த பெண்ணு யார், எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு முக்கியமான ஒரு க்ரைம் ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க இந்த ஒரு க்ரைம் ஸ்டோரியில். ஸோ இதே மாதிரி தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இதுக்கப்புறம் தினம் ஒரு புதிய க்ரைம் ஸ்டோரியை நம்ம வந்துட்டு நான் உங்களை மீட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து ஆள் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. வாங்க இன்னைக்கு இது என்ன சம்பவம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக விலாவரியாக பார்க்க போயிடலாங்க. முதல்ல மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து ஆரம்பிக்கலாங்க. மாப்பிள்ளையோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராய் தாமஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ இது போக இவங்க கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்கிறாங்க, அதாவது ஒரு தங்கச்சி இன்னொரு தம்பி இருக்கிறாங்க. இப்போ இவங்க ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பா அம்மா எல்லாருமே வீரோடு தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியே செல்வாக்கு நிறைஞ்ச ஃபேமிலி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள. இது போக பார்த்தீங்கன்னா அங்கே படிப்பறிவு மிக்க ஃபேமிலி அப்படின்னு சொன்னாலே இவங்க குடும்பத்தை தான் சொல்லுவாங்களா. எல்லாருமே படித்து பயங்கரமான ஒரு ஸ்டேஜில் இருந்துட்டு இருக்கக்கூடியவங்க தாங்க. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கிறது அந்த ராய் தாமஸ் அப்படிங்கிற மாப்பிள்ளை வீடு. இப்போ பொண்ணு வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே கேரளாவில் வேற ஒரு ஏரியாவில் தான் அந்த பொண்ணு வீடு இருக்குது. பொண்ணு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோலி ஜோசப் அப்படிங்கிறவங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து என்ன மென்டாலிட்டி அப்படின்னு கேட்டுக்கிட்டேன்னா இவங்களுக்கு பணம்னா ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஏழ்மையான வீட்டில் தான் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனாலேயே ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தாலும் ஆசைப்படுறாங்க, பட் ஆசைப்பட்டதை அவங்களால வாங்க முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக இப்போ நம்ம ஏழையாக இருந்துட்டோம், நம்ம போகிற வீடு பணக்கார வீடாக தான் இருக்கணும், பார்த்து கல்யாணம் பண்ணுற பையனும் பணக்கார வீட்டு பையனாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாக இருந்துட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஜோலி ஜோசப்க்கும் அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி மாப்பிள்ளை பார்க்கும்போது வரக்கூடிய மாப்பிள்ளை எல்லாத்தையுமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி இந்த ஜோலி ஜோசப் அப்படிங்கிறவங்க ஃபுல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டு இருந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஸோ நம்மளை விட ஸ்டேட்டஸில் எல்லாத்தையுமே அந்தஸ்து கூட்டினவன் தான் எனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதத்தில் அந்த ஜோலி ஜோசப் இருந்துட்டு இருந்திருக்காங்களாங்க. ஸோ இப்படி இப்போ ஜோலி ஜோசப்க்கு ஒரு பணக்கார வீட்டு பையன் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கும்போது தான் அங்கே அவருமே நல்ல வெல் செட்டிலாக இருந்துட்டு இருக்காரு ராய் தாமஸ் அப்படிங்கிறவர். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பொண்ணு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு மட்டும் எடுத்திருக்காங்க, பட் இன்னும் பொண்ணுலாம் பார்க்க ஆரம்பிக்கல. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் வீடு வருதுங்க. அது என்னன்னா ஒரு பால் காய்ச்சி வீடு வருது. அந்த பால் காய்ச்சி வீட்டுக்கு ராய் தாமஸும் வராரு, அது போக ஜோலி ஜோசப் இவங்களும் வராங்க, 2 ஃபேமிலியுமே வராங்க. வரும்போது என்னன்னா இந்த ஃபேமிலி கொஞ்சம் ரொம்ப ரிச்சாக இருக்கிறதுனால நமக்கு ட்ரெஸ்ஸிங்லேயே தெரியும் இல்லையா. ஸோ அவங்கள பார்த்தோன்னே ஜோலி ஜோசப் வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிற மாதிரி என்னன்னா ஜோலி ஜோசப் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அவங்க எல்லாருமே நமக்கு தூரத்தை சொந்தம் தான், அந்த பையன் இருக்கிற அந்த ராய் தாமஸ் இருக்கிறார் இல்லையா அவரை காமிச்சு இவர் உனக்கு முறை பையனாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு பெரிய பங்களா இருக்க ஊரில் ரொம்ப பணக்கார வீட்டு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஜோலி ஜோசப் உடைய அம்மா எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்படி இவங்க அம்மா சொன்னதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம் தான் ஜோலி ஜோசப் மைண்டில் ஓடி இருக்குது, கல்யாணம் பண்ண இவனை தான் கல்யாணம் பண்ண அப்படிங்கிற மாதிரி ராய் தாமஸை கல்யாணம் பண்ண அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அந்த பால் காய்ச்சி வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லவ் லெட்டர் எழுதி ராய் தாமஸ் கையில் கொண்டு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா ராய் தாமஸ் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க சகோதரிகள் அது போக அந்த தம்பி கூடலாம் பேசி பழக மாட்டாங்களாங்க. அவங்க ஒரு தனியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இது வரைக்குமே. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு வந்து உடனே ப்ரொபோஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இவரால் ராய் தாமஸால் அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்க முடியலங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு கொடுத்த லவ்வுக்கு பார்த்தீங்கன்னா இவர் ராய் தாமஸ் அப்படிங்கிறவர் சம்மதிச்சிருந்தாரு. இப்படி இவங்க சம்மதிச்சா மட்டும் பார்த்தாது 2 வீட்டு சம்மதிக்கணும், அது போக அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடக்கும் இல்லையா. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஜோலி ஜோசப் அந்த பொண்ணுடைய வீட்டை பொறுத்த லெவலில் அந்த பொண்ணு சொல்கிறது தான் எல்லாமே ரூல்ஸுங்க. ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் அப்படி கிடையாது, அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, 2 கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் சமாளிக்கணும் இல்லையா. ஸோ அதில் முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டால் ராய் தாமஸ் அப்படிங்கிறவங்க அம்மா கிட்ட தான் ரொம்ப செல்லமாக இருப்பாங்களாம். ஸோ அம்மா கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுற வைக்கிற அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மா அந்த பொண்ணு ஃபோட்டோவெல்லாம் பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகுது இந்த பொண்ணு சரிப்பட்டு வர மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்னாலும் அப்போ ராய் தாமஸ் என்ன சொல்கிறாருன்னா இல்லைம்மா அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு. ஆக்சுவலி அந்த பால் காய்ச்சி வீட்டில் மீட் பண்ணும்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க நான் போஸ்ட் கிராஜுவேட்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கேன், வேலைக்கு போகணுன்னு ஆசையாக இருந்துட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் வேலைக்கு போயிடும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த லவ் லெட்டர் கொடுக்கும்போதே சொல்லியிருக்கிறாங்க ஜோலி ஜோசப் ராய் தாமஸ் கிட்ட. இந்த விஷயங்களை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா படித்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் ராய் தாமஸ் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுதுன்னா முதல்ல வேண்டான்னு சொன்ன ராய் தாமஸ் உடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா படித்த பொண்ணாடா, சரி பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு படித்த பொண்ணு தான் வரணும், ஏன்னா எனக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு வீட்டில் உட்காரக்கூடாது, வேலைக்கு போகணும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி விஷயத்த அந்த ராய் தாமஸ் கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ இப்போ ராய் தாமஸ்க்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சு போச்சு, ஓகே நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு படிச்சிருக்கணும், அது போக வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. அதே மாதிரி
பொண்ணு தான் இப்போ நம்ம பார்த்துருக்க பொண்ணு ஜோலி ஜோசப் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணதுனால அப்பாவும் சம்மதிச்சிருவாங்க. அம்மா வந்துட்டு அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அங்கே தான் அப்பா பண்ண ட்விஸ்ட்டே பயங்கரமான ட்விஸ்ட்டுங்க. என்னன்னா அவங்க அப்பா அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் இது தூரத்து சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவுக்கு தெரியுதுங்க. தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குடும்பத்துக்கும் நமக்கும் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு ஃபேஸை பார்த்தாலே எனக்கு சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன், எனக்கு வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி என்னன்னா ராய் தாமஸோடைய அப்பா அன்னைக்கே கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்னதான் சொல்லியிருந்தாலும் இப்போ மகனுக்கும் பிடிச்சிருக்குது, அது போக ஒய்ஃபுக்கும் பிடிச்சிருக்கு. அதாவது யாருன்னா ராய் தாமஸோடைய அம்மாவுக்கும் பிடிச்சிருக்குது. இப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நீங்களே முடிவு பண்ணிட்டு கடைசி என்கிட்ட வந்து கேட்குறீங்க, நான் என்ன பண்ணுறது, உங்கள் விருப்பம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ராய் தாமஸோடைய அப்பாவும் இப்போ வந்துட்டு ஒரு மனசாக சம்மதிச்சிருக்காங்க. மனதார ஃபுல்லாக சம்மதிச்சிட்டாங்க. இப்போ ரெண்டு குடும்பமும் பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1997 நான் ஏற்கனவே ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி கேரளாவில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே சர்ச்சில் வச்சு இவங்களுக்கு திருமணம் ஆகுதுங்க. அப்படி திருமணம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஜோலி ஜோசப் தன்னுடைய பிளான் பண்ண மாதிரி எப்படி ஒரு பணக்கார வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தாங்க பாருங்க, அவங்க பிளான் பண்ண மாதிரியே இப்போ ராய் தாமஸோடைய வீட்டுக்குள்ளே மருமகளாக என்ட்ரி ஆகிறாங்க. அப்படி என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அவங்க மைண்டில் இருக்கிறது எல்லாமே என்னன்னா பணம் 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 அப்படிங்க இருக்கிறதுனால அந்த சொத்து எல்லாமே நமக்கு வரணும் அப்படிங்கிறது அவங்க அந்த வீட்டுக்கு மருமகளாக வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு இமேஜின் பண்ணி பிளான் பண்ணி வச்சிட்டாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரி வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா வேலையும் தான் வேலை மாதிரி எடுத்து போட்டு பண்ணுறாங்க. யார் சாப்பிட்டாலும் அவங்க தட்டை கழுவ வேண்டாம், நானே கழுவிக்கிறேன்னு சொல்கிறது, எல்லார் துணியும் துவச்சி போடுறது, வீடை தூக்குறது, க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கா மருமகளாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக எல்லா வேலையும் வீட்டில் இருக்க வேலையை எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா வீட்டில் இருக்க எல்லாரையும் ஐஸ் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்திருக்குதுங்க. இப்போ ராய் தாமஸுடைய அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அதாவது ஜோலி ஜோசப்புடைய மாமியாருங்க, அவங்க ஜோலி ஜோசப்பை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, ஏம்மா நீ தான் படிச்சிருக்க, போஸ்ட் கிராஜுவேட்லாம் முடிச்சிருக்க இல்லையா, வேலைக்கு போகலாம், வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு நாங்கள் இருக்கோமே, நீ வெளியே போய் 4 காசு சம்பாதிச்சா தான் உனக்கும் நாலேஜ் இருக்கும், நம்ம வீட்லேயும் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இருக்கிற சொத்து இன்னும் கூட அழியாமல் இருக்கும் இல்லையாமா அப்படிங்கிற மாதிரி என்னன்னா மாமியார் ஒரு வார்த்தையை ஜோலி ஜோசப் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜோலி ஜோசப் மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்குன்னு, என்ன இப்போ இவங்க திடீர்னு வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, நம்ம கூட ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிடலான்னு பார்த்தா இவங்க கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விரட்டுறாங்களா, என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயத்தோட யோசிச்சிருக்காங்க. இங்கே ஜோலி ஜோசப் பயப்படுறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது ஜோலி ஜோசப் முன்னாடி அவங்க எல்லாத்தையும் சொன்ன மாதிரி அவங்க உண்மையிலேயே போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க. ஆனால் அவங்க ஸ்கூலோட படிப்பை நிப்பாட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு சொல்லி தான் பொய்யாட்டு பார்த்தீங்கன்னா போலியாக எல்லாமே சொல்லி நான் படிச்சிருக்கேன், போஸ்ட் கிராஜுவேட்லாம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு சம்மதிச்சு இந்த திருமணம் நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போ இந்த விஷயம் ஜோலி ஜோசப்க்கு மட்டுமே தான் தெரியும், மற்ற வேற யாருக்குமே ஈவன் தான் ஜோலி ஜோசப் மாப்பிள்ளையான ராய் தாமஸ்க்கு கூட இந்த விஷயம் தெரியாதுங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஜோலி ஜோசப் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி நம்ம வயிற்றுக்குள்ள குழந்தை வந்துருச்சுன்னு நம்மளை வேலைக்கு போக சொல்ல மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அவங்க பிளான் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா ராய் தாமஸ் கூட சேர்ந்து வந்துட்டு கர்ப்பமும் ஆகுறாங்க. அப்படி கர்ப்பமானதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த 10 மாதம் வயிற்றில் குழந்தை இருக்கும் பாருங்க, அப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு தாங்குன்னு எல்லாருமே பயங்கரமாக தாங்கி இருக்கிறாங்களாங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இந்த ஜோலி ஜோசப் அப்படிங்கிறவங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் ஐஸ் வச்சது மட்டும் இல்லாமல் ராய் தாமஸோடைய சகோதரி இருக்காங்க பாருங்க, அவங்க கூட எங்கனாலும் வெளியே கூப்பிட்டா போகிறது, ஏதாச்சும் ஜவுளி எடுக்கனாலும் கூட போகிறது, அது பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நகை எடுக்க போனாலும் கூட போகிறது, போனது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தங்க நகன பேராசை அப்படிங்கிறனால அவங்க வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இவங்க அந்த கடைக்கு போயிட்டு எனக்கும் நகை வேணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த சகோதரியோட அமௌண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் தனக்கு ஒரு நகையை வாங்கி போட்டுப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னன்னா ஜோலி ஜோசப் அப்படிங்கிறவங்க ஈடுபட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் குழந்தையும் பிறந்துருதுங்க. இப்போ இந்த ஒரு வருஷம் அமைதியாக இருந்த மாமியார் என்ன பண்ணுறாங்க, அதாவது ராய் தாமஸுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஜோலி ஜோசப் பார்த்து, இங்கே பாருமா குழந்தை பிறந்துருச்சு, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு வேலைக்கு போகலாம், அந்த குழந்தைய நாங்கள் பார்த்துக்கிறோமா, இவ்வளோ பேரை 3 குழந்தைகள் நான் வளர்த்துருக்கேன், இந்த குழந்தைய வளர்க்குறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா, ஸோ இதுக்கப்புறம் நீ வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரி என்ன ஜோலி ஜோசப்புடைய மாமியார் வந்துட்டு ஜோலி ஜோசப் பார்த்து சொல்கிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் திரும்பியுமே வந்துட்டு என்னென்னா ஜோலி ஜோசப் வந்துட்டு மண்டைக்கு டென்ஷன் ஆகுது, என்ன இவங்க திரும்ப வந்து வேலைக்கு போ சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கும்போது தான் ஜோலி ஜோசப்க்கு அவங்க வீட்டு சைட்ல இருந்து இன்னொரு ப்ரெஷர் என்னன்னா, ஜோலி ஜோசப்புடைய அப்பா நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு திருமணமானதுலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஈவன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா ஜோலி ஜோசப்புடைய அப்பா அவங்க வீட்டுக்கு பார்க்க வரலையாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லும்போது தான் ஜோலி ஜோசப் ஏதோ ஒரு விஷயம் சொல்லி இங்கே பிரச்சனைப்பா நீ வராதா அது இதுன்னு சொல்லி எப்படியோ அவங்க அப்பா வர விடாமல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் ஜோலி ஜோசப் மைண்டில் இன்னொரு விஷயம் ஓடுதுங்க, என்னென்னா இப்போ நம்ம அப்பாவுக்கு நம்ம எதுவும் படிக்கல, ஸ்கூல் வர தான் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் தெரியும். இப்போ நம்ம அப்பா திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா இவங்களும் இந்த வீட்டுக்காரங்களும் பேசும்போது மக தான் படிச்சிருக்கால வேலைக்கு போக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அப்பா வந்துட்டு போட்டு உடச்சிருவாங்க. அதாவது இந்த என் பொண்ணு ஸ்கூல் வர தான் படிச்சிருக்கான்னு உடச்சிருவாங்க. அப்படி உடச்சிட்டாங்கன்னா இங்கே வேற ஒரு பயங்கரமான பிரச்சனையாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணதுனால என்ன பண்ணுறாங்க, முதல்ல நம்மளை வேலைக்கு போக சொல்கிற ஆள் யாருன்னு பார்த்தா ஏதாவது ராய் தாமஸோடைய அம்மா, அவங்க அம்மா போட்டு தள்ளிடலாம் தீத்து கட்டிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்படி அவங்க பிளான் பண்ண மாதிரி என்ன ஆகுது, ஒரு நாள் ராத்திரி எல்லாருமே டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ ராய் தாமஸோடைய அம்மா ஜோலி ஜோசப்புடைய மாமியார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து இன்னும் சாப்பிட வரல. டெய்லி நைட்டு எல்லாரும்
எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது தான் வழக்கம். பட் அன்னைக்கு அவங்க இன்னும் வரவே இல்லை. என்னாச்சு ஏன் வரலன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு அவங்க ரூமுக்கு போய் பார்த்தேன். அங்கே அவங்க ரூமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாயிலிருந்து நுர தள்ளி, அதாவது ராய் தாமஸுடைய அம்மா இறந்து போயிருக்கிறாங்க. இதை பார்க்குறது ராய் தாமஸுடைய சகோதரி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. பார்த்ததும் கத்தி அலறாங்க. அலறி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அம்மா இறந்தே போயிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த அம்மாவுடைய உடலை எதுவும் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணல. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வயசாயிருச்சு, அது போக கொஞ்சம் நோய்களும் ஆல்ரெடி இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ சாப்பிட்ட சாப்பாட்டில் தான் ஏதாச்சும் ஆயிருக்கும் அப்படிங்கிற இருந்துச்சு. எல்லாருமே முடிவு பண்ணிடுறாங்க. ஒரு துளி கூட ஜோலி ஜோசப் மேலே யாருக்குமே சந்தேகம் வரலங்க. ஆனால் இந்த அம்மா எப்படி இறந்து போனாங்க அப்படின்னா, அந்த எல்லாரும் சாப்பிட வரதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடிங்க ஈவினிங் தான் ஜோலி ஜோசப் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பை அந்த அம்மா கொடுத்துருக்காங்க. இது ஜோலி ஜோசப்க்கும் அந்த அம்மா இறந்து போன அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த சூப்பில் தான் ஏதோ ஒரு விஷத்தை போட்டு பார்த்தீங்கன்னா ஜோலி ஜோசப் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கொடுத்துருக்காங்க. அது என்ன விஷம் அப்படிங்கிற நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, திரும்ப நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இப்போ அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்போ நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் ஜோலி ஜோசப்க்கு வந்துருது. வந்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த வீட்டில் அதிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ராய் தாமஸுடைய சகோதரி தங்கச்சி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களை கூப்பிட்டு இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ எங்கே வெளியே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போகணும். என்ன வாங்கினாலும் என்கிட்ட கேட்டு தான் வாங்கணும். என் பெர்மிஷன் தான் வாங்கக்கூடாது. வீட்டில் இருந்து ஏதாச்சும் ஒரு பொருளை தூக்கி கொடுக்கணும்னா கூட என்கிட்ட தான் கேட்டு கொடுக்கணும். ஏன்னா அவங்க அன்னைக்கு ஏதோ ஒருத்தங்க கேட்டாங்க சொல்லிட்டு ஏதோ ஒரு பாத்திரத்தை தூக்கி பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்துருப்பாங்க போல. அதுக்கு தான் பயங்கரமாக சந்தேகப்பட்டு இந்த மாதிரி அன்னைக்கு என்ன ராய் தாமஸுடைய தங்கச்சியை கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஏன் இவங்க இவ்வளோ தூரம் ஹார்ஸாக நடந்துக்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி ராய் தாமஸுடைய தங்கச்சி எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்கிட்ட. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னன்னா, திடீர்னு வந்துட்டு ராய் தாமஸுடைய தங்கச்சிட்ட போயிட்டு நேராக ஒரு பேப்பரை காமிச்சிட்டு, இங்கே பாரு, உன்னுடைய அம்மா ஏதோ லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க போல. என் மகளுக்கு இவ்வளோண்டு நகையும் இவ்வளோண்டு கொஞ்சோண்டு பணமும் மட்டும் நான் சேர்த்து வச்சிருக்கேன். இது மட்டும் தான் என் மகளுக்கு, மற்றது ஃபுல்லாகவே வந்துட்டு ராய் தாமஸுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஏதோ எழுதி வச்சிருக்காங்க பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு இதை கை வச்சு எழுதிட்டேன்னா அந்த பொண்ணு முன்னாடி போய் காமிச்சிருக்காங்க ராய் தாமஸ் தங்கச்சிக்கு முன்னாடி. ஸோ இப்படி பார்த்ததுக்கப்புறம் இல்லை எங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே, எல்லாருக்குமே எல்லாரும் ஈக்குவலாக பார்க்குறவங்க தான் எங்கள் அம்மா, இது எங்கள் அம்மா எழுதின மாதிரிலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராய் தாமஸுடைய தங்கச்சி. அப்போ நான் வந்துட்டு போலியாக எழுதி கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் சொத்துக்கு மேலே ஆசைப்படுற நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்ன ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. சண்டை போட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு இன்னொரு தம்பி சகோதரன் இருக்கான்னு சொல்லியிருந்தாலே அவங்க, அக்கா நீ சும்மா இருக்கியா, பார்த்துக்கலாம்க்கா, சரி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கள் அம்மா கொடுத்ததானே சொல்லிட்டு அந்த பையனும் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பேப்பரை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த பேப்பரில் அந்த பொண்ணுக்கு ஒரு துளி கூட வந்துட்டு நம்பிக்கை இல்லை. இந்த பொண்ணு அதாவது ஜோலி ஜோசப் மேலே இன்னும் சந்தேகம் தான் எழும்பிட்டு இருக்குது. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணுக்கும் திருமணமாகி அந்த பொண்ணு வீட்டை விட்டு போகிறாங்க. இந்த பையனும் வேற படிப்புக்காக பார்த்தீங்கன்னா அந்த பையனும் கிளம்பி வேற ஒரு ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ வீட்டில் யார் இருக்கானா, ஜோலி ஜோசப், அது போக அவங்களுடைய பசங்க, அது போக அவருடைய கணவர், அவங்க அப்பா மட்டும் தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ராய் தாமஸுடைய அப்பா. இவ்வளோ பேர் தான் அந்த வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ராய் தாமஸும் பார்த்தீங்கன்னா அவர் வேலைக்கு போயிடுவாருங்க. அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த ஜோலி ஜோசப் எதுக்காக அந்த மாமியாரை கொலை பண்ணாங்கன்னா, மரியாதை கிடைக்கணும், நம்ம தான் அந்த வீட்டை ஆளணும், அது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பணம் ஃபுல்லாக நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாமியாரை கொலை பண்ணாங்க. அப்படி கொலை பண்ணாலுமே அவங்களுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. ஏன் அப்படின்னா, அந்த குடும்பத்துக்கு பயங்கரமான ஒரு நல்ல பேர் இருக்குது அந்த ஏரியாவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி என்னன்னா அவங்க மாமியார் இறந்து போன மாமியார் வீட்டை விட்டு வெளியே போனாலும் எல்லாரும் வணக்கம் போடுறதும் ஸோ மரியாதையை பேசுறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த மரியாதையில் ஒரு துளி மரியாதை கூட என்னன்னா இப்போ ஜோலி ஜோசப்க்கு கிடைக்கல. ஏன்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது, அந்த வீட்டில் இருந்து எல்லாருமே முன்னாடி வேலைக்கு போயிருக்காங்க. ஈவன் அந்த அம்மா கூட ஒரு டீச்சராக இருந்ததுனால தான் எல்லாரும் மதிச்சிருக்காங்க. இப்போ ஜோலி ஜோசப் என்ன பண்ணுறாங்க, ஸோ அப்போ நம்மளும் வேலைக்கு போனால், நம்மளும் ஒரு டீச்சர் ப்ரொஃபஷனுக்கு போனால் ஊருக்காரங்கள் நம்மளை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக அவங்க வீட்டிலலாம் சொல்லிட்டு எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, நான் ஒரு காலேஜில் போயிட்டு நான் வந்துட்டு கெஸ்ட் லெக்சராக ஜாயின் பண்ண போகிறேன், 40,000 சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு டெய்லி வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ போயிட்டு வரும்போது என்னன்னா இவங்க எப்பவுமே ஃபோன் பேசிட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க வேலைக்கு போகிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் இவங்க நினச்ச மாதிரியே ஜோலி ஜோசப்க்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, வணக்கமான்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க போல. ஸோ இதை பார்த்து இன்னும் ஆனந்தப்பட்டுக்கிட்ட ஜோலி ஜோசப் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, மேத்யூ அப்படிங்கிற இன்னொரு பையனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஜோலி ஜோசப்புடைய மாமனார் என்ன அந்த மேத்யூங்கிறவர் வந்துட்டு திரும்பி போனதுக்கு அப்புறம் கேட்டிருக்காங்க, அம்மா யாருமா அந்த பையன், இந்த பையனை எதுக்கு கூட்டிட்டு வரான்னு சொல்லும்போது, இல்லை மாமா இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறவங்க, இவங்க எனக்கு எந்த விஷயம்னாலும் ஃபினான்ஷியலாக இவங்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டர்னு சொல்லிட்டு அவங்க மாமாட்ட சொல்கிறாங்க. பட் என்னன்னா அந்த மேத்யூங்கிறது அவங்க ராய் தாமஸ் அந்த மாப்பிள்ளை இல்லாத போது அடிக்கடி வந்துட்டு போகிற வழக்கமாக இருந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜோலி ஜோசப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் யாரு கூடயோ ஃபோன் பேசிட்டு இருக்க மாதிரி என்னன்னா அவங்க மாமாவுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ அவங்க மாமா என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாகவே ஜோலி ஜோசப்ட்டு அங்கே பாருமா என் பையனுக்கு எதுவும் துரோகம் பண்ண நினைக்கிறியா, பாவமாவே எதுவும் பண்ணாதமா உடஞ்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரி என்ன அவங்க அப்பா ராய் தாமஸுடைய அப்பா அந்த பொண்ணுட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கேவலமான பற்றிலாம் எனக்கு கிடையாது, நீங்கள் என்ன இப்படி என்ன பார்த்து நினச்சிட்டீங்க, ஜஸ்ட் எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டர் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி என்ன ஜோலி ஜோசப் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன தான் ஜோலி ஜோசப் சொன்னாலும் அந்த விஷயத்தில் ஜோலி ஜோசப்புடைய மாமனாருக்கு மட்டும் நம்பிக்கை இல்லாதனால அவங்களுடைய பொண்ணுக்கு மகளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அண்ணி பண்ணுறதுலாம் எனக்கு சரியாக தெரில, ஏதோ தப்பாக இருக்குது,
எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜோலி ஜோசப் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, என்ன மாமியார் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, மாமியாரை போட்டு தரலாம், இப்போ அடுத்து மாமனார் நம்ம லைனில் வராரு, குறுக்க வராரு, இவர் என்ன பண்ணன்னு தெரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எப்படி மாமியாரை சாப்பாடு கொடுத்து போட்டு தரலாங்களோ அதே மாதிரி அவங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்குதுங்க. அப்போ டெய்லி இந்த ராத்திரி மட்டும் டேப்லெட் போடுறது அவங்க மாமா வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. திருமணம் ஆனதுக்கப்புறம் என்னன்னா இப்போ இந்த பொண்ணு தான் டேப்லெட் எடுத்து கொடுக்கறதும் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்களாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த மாமா பிரச்சனை கொடுக்கறதுனால என்ன பாய்சனை ஜோலி ஜோசப்புடைய மாமியாருக்கு கொடுத்தாங்களோ அதே பாய்சனை அந்த டேப்லெட்டுக்குள்ளே இருக்கிற மாத்திரை எடுத்து இந்த பாய்சனை டேப்லெட்டுக்குள்ள வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜோலி ஜோசப் வந்துட்டு அவங்க மாமனார் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துக்கிட்ட ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டவர் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவர் ரூமுக்குள்ள போய் படுத்திருக்காரு. ரொம்ப துடிக்க ஏன்னா வயசானவர் இல்லையா, துடிக்க பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரையை போட்டுட்டதுக்கப்புறம் மூச்சு வாங்கி இறந்து போயிருக்கிறாரு. இப்போ இறந்து போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனால் இவருக்கு வயசாயிருச்சு, ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு இல்லையா, அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வருது. ஏன்னா இப்போ மாமியார் இறந்து போனதுக்கும் இந்த மாமனார் இறந்ததுக்கும் கேப் ஒரு 6 வருஷம் கேப்புங்க. இப்போ தொடர்ச்சியாக டக்குன்னு குழந்தை நடந்துச்சுன்னா கூட ஓகே, சந்தேகம் வந்து இந்த உடம்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லலாம். பட் இவர் ஆல்ரெடி வயசானவர், அந்த மாமியார் இறந்து ஒரு 6 வருஷம் கழிச்சு இறக்குறதுனால உண்மையில உடம்பு சரியில்லாமல் தான் இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ஜோலி ஜோசப் அப்படி எல்லாருமே நம்ப வச்சிருந்தாங்க. ஈவன் டாக்டர் யாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்காக போஸ்ட்மார்ட்டம்க்கு வந்துட்டு அப்ரோச் பண்ணலை. ஸோ அவங்களுடைய அடக்கமே எல்லாம் நிம்மதியாக முடிஞ்சிருதுங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஜோலி ஜோசப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்களுடைய மாமனார் வந்துட்டு பத்திரம் போட்டு இந்த வீடு சொத்து இங்கே இருக்கிற பணம் எல்லாமே அதாவது ராய் தாமஸ்க்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதி வச்ச மாதிரி இவங்களே ஒரு பத்திரத்தை போலியாக ரெடி பண்ணிட்டு அவங்களுடைய மகா இருக்காங்க பாருங்க, அதாவது ராய் தாமஸுடைய சகோதரி, அவங்க கிட்ட கொண்டு போயிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. காமிச்சிங்க பாரு, உங்க அப்பா அந்த மாதிரி எங்க பேர்ல எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது, சரியா, நீங்க சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயத்த அந்த பொண்ணு சொல்லும்போது இப்போ அந்த பேப்பர் அந்த பத்திரத்தை வாங்கி பார்த்து அந்த ராய் தாமஸுடைய சகோதரி கிளீனா நோட் பண்ணிட்டாங்க, ஒரு உண்மையான பத்திரம் அப்படின்னா இப்படி இருக்காது. ஸோ சும்மா எங்க அப்பாவுடைய சைனை காப்பி பண்ணி நீங்க போட்டு வச்சிருக்கீங்க, சாட்சி கையெழுத்துலாம் இருக்கணும், வெறும் இல்லாமல் சும்மா பத்திரத்தை போட்டு வந்து நாங்கள் நம்பிடணுமா, இதெல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பத்திரத்தை அவங்க எடுத்துக்கிட்டே போயிருக்கிறாங்க. ஸோ என்னடா இது, நம்ம இவ்வளோ பக்காவாக பிளான் பண்ணி பண்ணால் இவ்வளோ சப்பையாக ஒரு மேட்டரில் மாட்டிக்கிட்டோமே, இதுக்கப்புறம் தெளிவாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. என்னதான் இவங்க இந்த மாதிரி இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருந்தாலும் அந்த பக்கம் ராய் தாமஸுடைய சகோதரன் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, சரி அண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா கூட பரவாயில்ல, நம்ம அண்ணனும் சேர்ந்தே அந்த மாதிரி பண்ணுறாங்க, கேவலமான விஷயத்தில் ஈடுபடுறான்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ராய் தாமஸும் இதுக்கு உடந்த ஏன் அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸில் ட்ரேட் பண்ணியிருப்பார் போல, அந்த ட்ரேட் ஃபுல்லாக லாஸ் ஆகிட்டே இருந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் அதை ஈடு கட்டுறதுக்காக ஸோ இப்போ நம்ம இந்த வீடை வச்சு இல்லை ஏதாச்சும் லேண்ட் இருக்குது அதை விற்றோம் அப்படின்னா நான் உங்களுக்கு பிஸ்னஸை ஈடு கட்டிடலாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன ஜோலி ஜோசப் தான் ராய் தாமஸை மைண்ட் வாஷ் பண்ணி இந்த மாதிரி பண்ண வச்சிருந்துருக்காங்க. ஸோ இந்த போலி பத்திரம் ரெடி பண்ணதில் ஜோலி ஜோசப் சொல்லி இந்த ராய் தாமஸும் ஒரு உடந்த தான் அப்படிங்கிற விஷயம் அன்றைக்கி தெரிய வந்திருக்குது. ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது, ராய் தாமஸ் தன்னுடைய மொத்த ட்ரேடில் வந்துட்டு எல்லா பணத்தையும் இழந்துருந்தாரு. இழந்ததுக்கப்புறம் இப்போ அவருக்கு வேலையும் இல்லை, வருமானம் இல்லை. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, வீட்டில் வந்துட்டு பண தட்டுப்பாடு ரொம்ப வர ஆரம்பிக்குதுங்க. ஒன்லி சொத்தை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும், சாப்பிட்றதுக்குலாம் பணம் வேணும் இல்லையா. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் என்னன்னா, ராய் தாமஸுக்கும் மனைவிக்கும் பார்த்தீங்கன்னா ஜோலி ஜோசப்புக்கும் பயங்கரமாக சண்டை வருதுங்க. எங்கேயாச்சும் ஒரு வேலைக்கு போங்க, ஏதாச்சும் ஒரு ரூபா கொண்டு வாங்க, இப்படி வீட்டில் வெட்டியாக வந்து உட்காந்துங்கன்னா எப்படி நாளைக்கு சாப்பிட்றது, பிள்ளைங்கள்லாம் எப்படி ஸ்கூலுக்கு விட்டு, ஆக்சுவலி அதுக்குள்ளே இன்னொரு குழந்தை பிறந்துருச்சு அவங்களுக்கு, எப்படி அனுப்பிச்சு ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சு விடுறது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை இவங்க 2 பேருக்கும் கணவன் மனைவி சண்டை வந்துட்டு இருக்குது. சண்டை வந்தது மட்டும் இல்லாமல் ஜோலி ஜோசப் வந்துட்டு அவங்களுடைய ராய் தாமஸ் சகோதரி கால் பண்ணி, என்ன அவங்க அண்ணன் வேலைக்கு போக மாட்டேங்க, வேலைக்கு போகிறான்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போ என்ன வேலைக்கு போக மாட்டேங்க, இப்போ நான் வேலைக்கு போகணுமா, என் குழந்தைகளை அப்போ யார் பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி, ஒழுங்காக அவனை வேலைக்கு போக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது ராய் தாமஸுடைய சகோதரி கிட்ட ஜோலி ஜோசப் கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஜோலி ஜோசப் அந்த மேத்யூ கிட்ட ரொம்ப ஓவரா பேசுறது இப்போ ராய் தாமஸ்க்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ராய் தாமஸ் எங்கேயாச்சும் கொஞ்சம் ஒரு ½ hour 1 hour கடைக்கு போனால் கூட மேத்யூ வீட்டுக்குள்ள வந்துட்டு போகிறத ராய் தாமஸ் நல்லாவே பார்க்குறாரு. இப்போ ராய் தாமஸ் என்ன பண்ணுறாங்கன்னு, ஜோலி ஜோசப் வந்து இங்கே பாரு நீ என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் புரியல, நீ பண்ணுறது ஃபுல்லாக தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஜோலி ஜோசப் என்ன பண்ணுறாங்க, ஐயோ இவனுக்கு தெரிஞ்சு போச்சு போல, நம்ம அவங்க கூட அஃபேரில் இருக்க மேட்டர் இவனுக்கு தெரிஞ்சு அப்படின்னா இவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜோலி ஜோசப்புடைய ஹஸ்பண்ட் ராய் தாமஸ் இருக்கிறார் பாருங்க, அவரையுமே தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி ஒரு நாளை போட்டுருந்தாங்க. பட் அவங்க எதிர்பார்க்காத வித மட்டும் என்ன ஆகுதுன்னா, ராய் தாமஸுடைய மாமா இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்து சும்மா ராய் தாமஸை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்திருப்பாங்க போல. ஆனால் அன்னைக்கு தான் ராய் தாமஸை தீட்டு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜோலி ஜோசப் முடிவு பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதே மாதிரி காலையில் ராய் தாமஸுடைய மாமா வந்திருக்காங்க. வந்து இவங்க 2 பேரும் ராய் தாமஸும் அவங்க மாமா பேசிட்டு இருந்திருப்பாங்க போல. அப்படி எல்லாம் இருந்ததுக்கப்புறம் அந்த அவங்க மாமா அடுத்த நாள் காலையில் தான் கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போகிறதா இருந்திருக்கு. அதாவது அவங்க வீட்டுக்கு போகிறதா இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு ராத்திரி வந்துட்டு ராய் தாமஸ் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக சாப்பாடு கேட்டிருக்காருங்க. அப்போ ஜோலி ஜோசப் தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ராய் தாமஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும் பொழுதும் ராய் தாமஸ்க்கு அந்த என்ன விஷயத்தை மற்றவங்களுக்குலாம் கொடுத்தாங்களோ அதே பாய்சனை ராய் தாமஸ்க்கு கொடுத்துருக்காங்க.
அப்படி அந்த விஷத்தை கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கப்புறம் ராய் தாமஸ்க்கு பயங்கரமாக வந்துட்டு வயிறு வலி, ரொம்ப வயிறு எரிச்சலாக இருந்திருக்கு போல. அவர் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்திருக்கிறாருங்க. அப்புறம் பாத்ரூமுக்கு ஒரு டைம் போனவர் திரும்ப வரவே இல்லை. அரை மணி நேரம் இருக்குது, 1 மணி நேரம் இருக்குது, யாருமே கண்டுக்கல. இவன் நோட் பண்ணியிருக்கா, அதாவது பாத்ரூம்ல போயிருக்காரு, நான் வரல அப்படிங்கிற நோட் பண்ணியிருக்கா. அப்படி நோட் பண்ணியிருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த ராய் தாமஸுடைய மாமா ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஏமா அவனை எங்கம்மா அப்படிங்க மாதிரி கேட்கும்போது என்னன்னு தெரியலங்க, இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருந்தாரு அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு பாத்ரூம் போனார்னு நினைக்கிறேன், இன்னும் வரலையே, எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்க மாதிரி பயங்கரமாக ஒரு நடிப்பை போட்டிருக்காங்க. இப்போ என்னமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் கதவை தட்டி பார்த்துருக்காங்க. தட்டி ஒன்றும் திறக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் அடிச்சு இடிச்சு உடச்சிருக்கிறாங்க. உடச்சி உள்ளே போய் பார்த்தேன், பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராய் தாமஸ் அப்படி வாயில நுர தள்ளி கிடந்திருக்கிறாரு. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவரும் வந்துட்டு இறந்து போயிடுறாருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த டெத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வருது, என்ன வரிசையாக அவங்க வீட்டில் வந்துட்டு ஏதோ ஃபுட் பாய்சனாலே இறந்துட்டு இருக்காங்க, என்ன ரீசன் ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வந்ததுனால போலீஸ்காரங்களுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட விசாரிக்க வந்திருக்கிறாங்க. அப்படி விசாரிக்க வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணு ஜோலி ஜோசப் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இல்லை அவருக்கு ஏற்கனவே நிறைய கடன் பிரச்சனை இருந்துச்சு, அந்த கடன் பிரச்சனைனால தான் அவர் வந்துட்டு சைனைடு எடுத்துக்கிட்டார் போல. ஏன்னா ஆக்சுவலி அந்த பையனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க, ராய் தாமஸ் அப்படிங்கிறவங்கள. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வயிற்றுக்குள்ளே வந்துட்டு சைனைடு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது. அப்போ தான் வந்துட்டு என்னன்னா, உங்கள்கிட்ட கேட்கும்போது எப்படி சைனைடு இருந்துச்சுன்னு சொல்லும்போது தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, இல்லை அவருக்கு நிறைய கடன் பிரச்சனை இருந்துச்சு, ட்ரெயில் எல்லாம் லாஸ் பண்ணிட்டாரு, அதனால மேபி சூசைட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த பொண்ணு கேஷுவலாக சொல்லிட்டாங்க. இப்போ அவருக்கு உண்மையிலே கடன் பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னால எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணு சொல்கிறதாப்பா உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டாங்க. ஆனால் என்னென்ன, அவர் மாமா இருக்கிறார் பாருங்க, அவருக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா அன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரை ஃபுல்லாகவே அந்த ராய் தாமஸ் கூட தான் இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்ன, எங்கேயோ ஒரு சின்ன இடத்துல கூட கடன் தொல்லை இருக்குது, கடனால நான் வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், இல்லை எனக்கு சாகலாம் போல இருக்குது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் ராய் தாமஸ் சொல்ல, சும்மா கேஷுவலாக ஜாலியாக சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்த மனுஷன் எப்படி நான் இருக்கும்போதே வந்துட்டு ராத்திரி செத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரே குழப்பமாக இருந்திருக்கு. அதனால் ஜோலி ஜோசப்புடைய மாமா அவங்க வீட்டில் தாங்க அந்த ராய் தாமஸ் இறந்ததுக்கு அப்புறம் தங்கி இருக்கிறாங்க. அப்படி தங்கி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் வந்துட்டு தினமும் ஜோலி ஜோசப் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருக்காரு. எனக்கு இந்த ஊரில் ஒரு சின்ன ஒரு வேலை இருக்குமா, நான் அது உங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு முடிச்சுட்டு போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த வீட்டில் இருந்துட்டு இருக்காரு. எதுக்கு இருக்காருன்னா, ஜோலி ஜோசப்பை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு மேலே இந்த பொண்ணு மேலே சந்தேகம் வந்து அப்படி ஃபாலோ பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. பக்கத்து வீட்டு பாட்டிட்ட ஜோலி ஜோசப் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குது, கிணறு வந்துட்டு ஒரு தப்பான லொக்கேஷனில் இருக்குது, அதனால் இன்னுமே எங்கள் வீட்டில் மரணங்கள் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்கு ஜோலி ஜோசப் இப்படி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இவர் மைண்டில் ஓட ஆரம்பிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜோலி ஜோசப்க்கும் மேத்யூவுக்கும் ஒரு கள்ள தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயமும் இப்போ அந்த அவங்க மாமாக்கு தெரிய வருது, ராய் தாமஸுடைய மாமாக்கு. ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் அவங்க சகோதரி, அதாவது ராய் தாமஸுடைய சகோதரிக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவரை விட்டால் சரி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணதுனால ஜோலி ஜோசப் என்ன பண்ணுறாங்க, அவர் மாமாவுக்கும் சாப்பாடு கொடுத்து அதே மாதிரி வந்துட்டு போட்டு தள்ளுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க மாமா இறந்ததுக்கப்புறம் ஜோலி ஜோசப் அவங்க சகோதரி அது போக சொந்தக்காரங்களை கால் பண்ணி இந்த மாதிரி இறந்துட்டாங்க, எப்படி இறந்தாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இறப்பில் ராய் தாமஸுடைய தங்கச்சிக்கு வந்துட்டு பயங்கரமான டவுட்டு. ஏன் அப்படின்னா, இவர் இறக்குறதுக்கு முந்தின நாள் ராத்திரி தான் ஃபுல்லாக உட்காந்து என்கிட்ட நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க, யார்கிட்ட அதான் ராய் தாமஸுடைய தங்கச்சிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க, அப்படி இருக்கும்போது எப்படி அடுத்த நாள் இறந்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி என்னென்னா பயங்கரமாக குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க ராய் தாமஸுடைய தங்கச்சி. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய அடக்கம் எல்லாமே வந்துட்டு சுமூகமாக முடிஞ்சிருதுங்க. அப்படி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஜோலி ஜோசப்பால் எதுவுமே பண்ண முடியல, ஒரு தனிமரம் ஆகிட்டாங்க, வெறும் சொத்தை மட்டும் வச்சு என்னங்க பண்ண முடியும். ஸோ ஏன்னா இப்போ ஏதாச்சும் பணம் வேணும் இல்லையா, அப்படி பணம் வேணும்னு யோசிக்கும் போது தான் இப்போ ஜோலி ஜோசப்க்கு இன்னொருத்தங்க அறிமுகமாகறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராய் தாமஸோடைய ரிலேட்டிவ், ஆனால் ஜோலி ஜோசப்க்கு ஒரு மாமா முறை வரும், அவங்கள மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றின ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக அந்த ஜோலி ஜோசப் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க இவங்கள விட, அதாவது ராய் தாமஸ் ஃபேமிலியோட பணக்காரங்க, அது போக அவங்களுக்கும் நிறைய சொத்துலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் இவரை நம்ம கல்யாணம் பண்ணால் அவரு சொத்தையும் நம்ம அபகரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவருக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது நம்ம எப்படி அவங்கள போயிட்டு கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. அப்படி கல்யாணம் பண்ணனா முதல்ல அவருடைய குழந்தைங்க, அது போக அவங்க ஒய்ஃப் எல்லாம் போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது, சரி ஓகே முதல்ல நம்ம அவங்களுடைய குழந்தைங்களை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்களாங்க. அப்படி குழந்தைங்களை போடுறதுக்கு அவங்க யோசிக்கும் போது அவங்களுக்கு கரெக்டாக அந்த ஒரு நாள் வந்திருக்குது. என்னன்னா, ஜோலி ஜோசப்புடைய இப்போ மாமான்னு சொல்லியிருந்தில்ல இன்னொரு மாமா, ஆக்சுவலி அவர் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுஜின் அப்படிங்கிறவர், அவங்க ஜோலி ஜோசப்பை இன்வைட் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுடைய 2வது குழந்தைக்கு பிறந்தநாள் ஃபங்க்ஷன் கொண்டாடுறதுக்காக. ஆக்சுவலி அந்த சுஜின்கிறவர் எதுக்கு ஜோலி ஜோசப்பை வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இப்போ அவங்க கணவர் இறந்து போனார்லே ராய் தாமஸ் அப்படிங்கிறவர், அவங்க இறந்து போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுதலாக ஒரு சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜோலி ஜோசப் கிட்ட இவர் சுஜின்கிறவர் வந்துட்டு பேசியிருக்கிறார் போல. அப்படி பேசும்பொழுது இவங்க 2 பேரும் கொஞ்சம் ரொம்பவுமே நெருக்கமாக பேசியிருந்திருக்கிறாங்க. அந்த ஒரு நெருக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சுஜின்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை கூப்பிட்டுருக்காங்க. அப்படி கூப்பிட்டதுக்கப்புறம் அந்த பிறந்தநாள் வீட்டுக்கும் போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த பொண்ணு ஆல்ரெடி அந்த சைனைடு இருக்கு பாருங்க, அதை வந்துட்டு கையில் தான் கொண்டு வந்திருக்காங்க, எப்படியாச்சும் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவோட. அப்படி இருக்கும்போது அந்த பிறந்தநாளுக்கு எல்லாம் அந்த கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இன்னொரு குழந்தை வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருந்திருக்குது. ஸோ ஐயா அழுது அப்படிங்கிற
மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன இப்போ அந்த சுஜின்கிறவரே அந்த குழந்தையே அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தது மட்டும் இல்லாமல் கிச்சனில் பால் இருக்குது, இந்த பாப்பாவுக்கு பால் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்னது டப்பாவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பாவில் அதை எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பால் பாட்டிலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைனேட்டை கலந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்த கொஞ்ச நேரத்தில் என்ன இருக்குன்னா அந்த குழந்தையோட வாயிலிருந்து நுர வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ ஐயோ என்னாச்சுன்னு தெரியல, குழந்தை வாயில நுர வருதுன்னு சொல்லிட்டு அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, ஐயோ என்னமாச்சு அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. தூக்கிட்டு போனால் அந்த குழந்தை இறந்து போயிருக்குதுங்க. ஸோ குழந்தை பால் குடிச்சு அந்த பால்னால தான் ஏதோ பிரச்சனை ஆகி நுர வந்து இறந்து போயிருக்கிறதுனால இதையுமே யாரும் பெருசாக கண்டுக்கல. இவங்க இந்த குழந்தையுடைய பாடியுமே யாருமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணலங்க. ஸோ அப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்னாகுது, இப்போ தன்னுடைய குழந்தை இறந்து போனதுனால சுஜினுடைய மனைவி ரொம்ப வந்துட்டு சோகத்தில் உள்ளாகிறாங்க. ஸோ இதை தனக்கு சாதகமாக ஜோலி ஜோசப் வந்துட்டு பக்காவாக பிளான் பண்ணி பயன்படுத்திக்கிறாங்க. எப்படி அப்படின்னா இப்போ அந்த குழந்தை இறந்தனால ரொம்ப ஆறுதலாக இருக்காங்க. இப்போ நம்மளே வந்துட்டு சோகமாக இருக்கணும், நமக்கு யாராச்சும் வந்துட்டு ஆறுதலாக பேசினா பிடிக்கும் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை வச்சு ஜோலி ஜோசப் என்ன பண்ணுறாங்க, சுஜினுடைய மனைவியை வந்துட்டு டெய்லி போய் பார்த்து மீட் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு அதே சமயத்தில் அந்த சுஜின் கூடயும் கொஞ்சம் பழக்கத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க அவங்க மனைவி கண்டுக்காமல் இருந்துட்டு இருக்கும்போது. அப்படி ஜோலி ஜோசப் அவங்களுக்கு ஆறுதல் மட்டும் சொல்லுங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறை நிறைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க, உடலில் இருக்க பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்கள்ட்ட உடலில் என்ன பிரச்சனை இருந்திருக்குன்னா இன்னொரு குழந்தையை பெற்றுக்கிறதுக்கான சக்தி பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல இல்லை போல. இதை தனக்கு சாதகமாக எப்படி ஜோலி ஜோசப் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள் நீங்கள் இப்படி உடஞ்சி போய் உட்காராதீங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இப்போ இருந்துட்டு இருக்குது, இப்படி இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளைக்கும் பிரச்சனை, நீங்களும் இப்படி சோகமாக இருந்துட்டு இருப்பீங்க, இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன ஜோலி ஜோசப் சொல்கிறாங்க. ஏன்னா ஜோலி ஜோசப்க்கு நல்லாவே தெரியும் அவங்களால வந்துட்டு குழந்தை பெற்றுக்க முடியாது, அந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்லை அப்படிங்கிறது. இப்போ ஜோலி ஜோசப் சொன்ன வார்த்தைக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைம்மா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜோலி ஜோசப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அதுக்கு என்கிட்ட ஒரு டேப்லெட்ஸ் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஜஸ்ட் ட்ரை மட்டும் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி என்ன ஜோலி ஜோசப் நல்லா மயக்கிறாங்க. அப்படி மயக்கினதுக்கப்புறம் அந்த மயக்கத்துக்கு மயங்கி போன அந்த சுஜினுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, இவங்க கொடுக்குற அந்த ஒரு டேப்லெட்டை எடுத்துக்கிறாங்க. டேப்லெட் எடுத்துக்கிட்டவங்க அவங்களும் இறந்து போகிறாங்க. இப்போ ஜோலி ஜோசப் போட்ட பிளான் பக்காவாக நிறைவேறிச்சு, அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. ஆனால் இப்போ அந்த பொண்ணு இறந்து போனதில் அவருடைய கணவர் சுஜினுக்கு கூட வந்துட்டு அந்த லெவலுக்கு கவலை இல்லை. ஏன்னா சுஜினுக்கும் ஜோலி ஜோசப் மேலே ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பு இருந்திருக்குது. ஸோ அதனால் அந்த பொண்ணு இறந்து போனதுக்கப்புறம் இப்போ சுஜினும் ஜோலி ஜோசப்பும் வந்துட்டு சந்தோஷமாக திருமணம் பண்ணி இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நடக்கிற விஷயங்களெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்த ராய் தாமஸுடைய தங்கச்சிக்கு இது ஒன்றுமே புரியல. என்ன இது ஒவ்வொருத்தங்களாக இறக்குறாங்க, இறந்ததுக்கப்புறம் எல்லா சொத்துக்களும் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இருக்குது, இதில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணதுனால முதல்ல ராய் தாமஸ் இறந்தாங்க இல்லையா, அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, அதில் தான் சைனைடு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க இல்லையா. அந்த ரிப்போர்ட் எடுத்து இவங்க வாசிக்கும் போது இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது. அதாவது அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, தன்னுடைய அண்ணன் ராய் தாமஸ் அப்படிங்கிறவர் அவர் சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றுக்குள்ளே இருந்திருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்பாடு கூட தான் சைனைடு மிக்ஸ் ஆகிருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் அந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக தெரிய வந்திருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது ஜோலி ஜோசப் இவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இல்லை அவர் நைட்டு சாப்பிடவே இல்லை, சாப்பிடாம போய் அந்த பாத்ரூமுக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி என்னன்னா ஜோலி ஜோசப் அந்த தங்கச்சி கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க, ராய் தாமஸ் தங்கச்சி கிட்ட. என்ன அன்னைக்கு அவங்க அப்படி தான் சொன்னாங்க, ஆனால் ரிப்போர்ட்டில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவங்க சாப்பிட்ருக்காங்க, சாப்பாட்டில் தான் சைனைடே கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால ராய் தாமஸுடைய தங்கச்சி என்ன பண்ணுறாங்க, இந்த ரிப்போர்ட் வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. அப்படி கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்ட போலீஸ்காரங்களும் சரிம்மா நாங்களும் பார்க்குறோம், இது ரொம்ப நாள் ஆகி போச்சு, சரி எங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த டைமுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம இதை கண்டுபிடிச்சாலும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ண ராய் தாமஸுடைய தங்கச்சி என்ன பண்ணியிருக்காங்க, சரி இதுக்கு ஏதாச்சும் ஒரு வடக்கடைக்குன்னா இவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு போய் நம்ம கேட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க கெஸ்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க பாருங்க, ஒரு காலேஜ் அங்கே போய் கேட்டு பார்த்துருக்காங்க பிரின்சிபால்கிட்ட. அவங்ககிட்ட இந்த ஃபோட்டோ ப்ரூஃபெல்லாம் வச்சு காமிக்கும் போது அவங்க சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவங்க ஆடி போயிட்டாங்க. ஏமா இந்த மாதிரி பொண்ணை நாங்கள் பார்த்ததே கிடையாது, இங்கெல்லாம் யாருமே இந்த மாதிரி வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் இந்த லிஸ்ட்லேயே இல்லாமல் வேலைக்கு வந்தவங்க லிஸ்ட்டில் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அந்த பிரின்சிபால் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு உங்களுக்கு இன்னுமே ஷாக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, ராய் தாமஸுடைய தங்கச்சி அவங்க அதாவது அந்த ஜோலி ஜோசப்புடைய வீட்டெலாம் கான்டாக்ட் பண்ணி அவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. அவங்க படிக்கவே இல்லை, ஸ்கூல் வர தான் படிச்சிருக்காங்க, எல்லாமே ஃபேக் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு சப்மிட் பண்ணி இவங்க ஃபுல்லாக ஃபேக்காக பண்ணிட்டு இருந்திருக்காங்க, எங்களுக்கு இன்னுமே சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ராய் தாமஸ்க்கு ஒரு டவுட் வருது, அப்புறம் எப்படி இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி ஒரு காலேஜுக்கு வேலைக்கு போகிற மாதிரி பண்ணாங்கன்னு பார்த்தா, ராய் தாமஸுடைய அப்பா இறந்து போனாங்க இல்லையா, அதை கொலை பண்ணா இல்லையா, அவங்க அப்பா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு எஜுகேஷன் சிஸ்டமில் தான் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ண ஒரு பிளானில் வச்சிருந்துருக்காங்க, எல்லா ரெஸ்யூமே வாங்கி வச்சிருக்காங்க.
அந்த ரெஸ்யூமில் ஒரு ரெஸ்யூம் எடுத்து தான் தன்னுடைய ஃபோட்டோ பேரெல்லாம் மாற்றிட்டு மாக்கப் பண்ணி இந்த பொண்ணு வேலைக்கு போகிற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராய் தாமஸுடைய தங்கச்சிக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ இப்போ இது எல்லா ப்ரூஃபையும் கொண்டு போலீஸை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஆனால் போலீஸ்காரங்க ஜோலி ஜோசப் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் எப்படி இதெல்லாம் நீ பண்ண, எல்லா கொலைகளையும் நீ தான் பண்ணேன்னு கேட்கும்போது ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி எப்படி பண்ணேன்னு கேட்கும்போது தான் சைனைடை வச்சு கொலை பண்ணேன் அப்படின்ட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க உங்கள் வீட்டில் போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. கிச்சனில் சால்ட் வச்சிருப்போம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு டப்பாவில் சைனைடை பவுடராக இவங்க வச்சிருந்துருக்காங்க. ஆனால் அந்த சைனைடுங்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைச்சிருந்தாரு. அப்போ எப்படி இவங்க இந்த சைனைடை வாங்கினாங்கன்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது. மேத்யூன்னு ஒருத்தனை கள்ளத்தனமாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, ஆக்சுவலி அவனே இவங்க உண்மையாகவே லவ் பண்ணல. ஏன் அப்படின்னா அவன் நகைக்கடை வச்சிருக்கிறான். நகைக்கடையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மட்டும் என்ன இந்த சைனைடு அந்த இது கொடுப்பாங்க. ஸோ இப்போ அவன்கிட்ட இருந்து சைனைடை வாங்குறதுக்காக மட்டுமே மேத்யூவை லவ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணியிருக்காங்க. யார் இந்த பொண்ணு ஜோலி ஜோசப் அப்படிங்கிறவங்க. ஸோ இதோட விளைவாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா கேரளா வரலாற்றிலே முதல் முறையாட்டு புதைக்கப்பட்ட 6 பணங்களை ஒரே டைமில் தோண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் அங்கே அந்த மாதிரி நடந்திருக்குது. அப்புறம் அந்த பொண்ணை தூக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெயிலில் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருந்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கிரைம் சம்பவத்தை பண்ண அந்த பொண்ணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெறும் ஒரு சொத்துக்காக ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தோடைய வந்துட்டு சங்கதியே அழிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க சந்தோஷத்தை எல்லாத்தையும் கெடுத்திருக்கிறாங்க அந்த பொண்ணு. இவ்வளோ ஒரு பேராசை மிக்க ஒரு பொண்ணு. இந்த பொண்ணை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போட்டுப்பாங்க. மீண்டும் ஒரு பயங்கரமான ஒரு கிரைம் ஸ்டோரியில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். லவ் யூ ஸோ மச் கைஸ். பை.